30 டேஸ் ஃபேட் லாஸ் சேலஞ்ச் டே 4. என்னால் இன்றைக்கி ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் என்னோடய ஸ்டூடெண்ட் எல்லாருமே ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணாங்க. ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு சேலஞ்சை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணேன். ஒரு நாள் என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்தான். நான் 12th முடிச்சிருக்கேன். 12th முடிச்சுட்டு காலேஜ் போய் குடும்ப சூழ்நிலையால் என்னால் காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். வீட்டுக்காகவும் எனக்காகவும் ஒயின் ஷாப்பில் வேலை செஞ்சுருக்கேன், மூட்டை தூக்கியிருக்கேன், எல்லா கூலி வேலையும் நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கை மாறல. நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் இல்லை, நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். ஸ்கூல் படிக்கிறப்ப தெரில இந்த படிப்போட அருமை. நான் இந்த 6 வருஷமாக பட்ட கஷ்டம்தான் படிக்கணும்னு ஆர்வத்தை உருவாக்கியிருக்கு. நான் எப்படியாச்சும் படிக்கணும் சார். நான் ஸ்கூலில் நல்லா கபடி விளாடுவேன் சார். டீம் கேமில் என்னால் பெருசாக எதுவும் பண்ண முடியல சார். அதான் சார் பாக்ஸிங் பண்ணலான்னு தோணுது சார். பாக்ஸிங் பண்ணி படிச்சுக்கிட்டலான்னு நினைக்கிறேன் சார். எனக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா சார்? என்னெல்லாம் படிக்க முடியுமா சார்? படித்து என்னாக போகிறேங்கிறது கேட்டேன். அந்த பையன் ஒன்று சொன்னான். எங்கள் ஏரியாவில் எல்லோரும் கெட்ட பழக்கத்தில் நிறையா இருக்காங்க சார். அப்பப்போ கபடி விளையாட வச்சு அவங்களெல்லாம் அதிலேருந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவேன் சார். நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு எனக்கு தோணுச்சு சார். அப்போ நம்ம ஏதோ ஒன்று பெருசாக சாதித்தோம்னா அதை பார்த்து அவங்களும் ஆசைப்பட்டு வருவாங்கன்னு நினச்சேன் சார். மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணுற மாதிரி 3 வருஷம் 6 வருஷம் டைம் எடுத்துக்க முடியாது. 6 மாதத்துக்குள்ளே லைஃப்பை மாற்றணும்னு நினச்சேன். பர்சனல் லைஃப்லேயும் பாக்ஸிங்லேயும் அவரோட குவாலிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அட்மிஷன் போட்டது தான் அந்த சேலஞ்ச். இதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே பார்க்கலாம்.